சூப்பரா இருக்குங்க, ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த கிராமத்துலேருந்து வந்திருக்காங்கல்ல, அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு பையன் கிராமத்துலேருந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு எப்படி வர்றது, நாங்களாம் ஜெயிக்க கூடாதா, இப்படியே தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க. டேரக்டர் சார் செம்மையா நடிச்சிருக்காரு. பேரர் சார், ஹீரோ ஹீரோனி, ஒரு பொண்ணு ருத்ரான்னு ஒரு பொண்ணு நடிச்சிருக்கா, புதுமகன் தான். அந்த பொண்ணு செம்மையா நடிச்சிருக்கா. அவங்க எல்லாரும் பாட்டு, எனக்கு 4 பாட்டுமே பிடிச்சது. இப்ப வரதுல எந்த படத்துலயுமே பாட்டு இல்ல. நான் வாரம் தியேட்டருக்கு போறேன், ஆனா யாரும் பாட்டு சாங் இல்ல. அதுல 4 பாட்டு இருக்கு, சூப்பரா இருக்கு. புரியல. ஆமா, இதுக்கான இப்ப எல்லாருமே சென்ட்ரலுக்கு தானே வந்தாங்க, வெளியூர்ல இருந்து வர்றாங்க, எல்லாரும் சென்ட்ரலுக்கு தானே வர்றாங்க, அதனால சென்ட்ரல் டைட்டில் வச்சிருக்காங்க. பார்க்கலாம், சூப்பரா இருக்கு. யாரும் குறை சொல்ற மாதிரி இல்ல, எல்லா படமும் சூப்பரா இருக்கு. நீங்க ஃபேமிலியோட வந்து பாருங்க, இல்ல சப்போர்ட் பண்ணுங்க, நல்லா இருக்கு. படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தோட கான்செப்ட் என்னன்னா வந்து ஒரு சொசைட்டிக்கு ஒரு விஷயம் வந்து தெரியப்படுத்தணும், இந்த காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்லாம் இல்லாம வாழணும் அப்படிங்கிறது தான் ஒரு கதை. அதை வச்சுதான் வந்து மூவி ரன் ஆகுது. ஸோ ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க படம். படத்துல சாங்ஸும் நல்லா இருந்துச்சு. இந்த சோகமா இருக்கிற சாங்குமா இருக்கட்டும், அது இல்லாம வந்து அனுராதா மேம் ஒரு சாங் பாடிருந்தாங்க. எல்லாமே கேட்கறதுக்கு ரொம்ப பிளசண்டா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு சாங்ஸ். சாரி, ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அவரை கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். நல்லா பண்ணியிருந்தாரு, நல்லா அவர் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே போல மாசா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு, நல்லா இருந்துச்சு. படம் வந்து ஓவரால் பார்க்கணும்னா கண்டிப்பா எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம். அதுல இருந்து வந்து டேக் அவேவா வந்து ஒரு நல்ல ஒரு கருத்தை எடுத்துக்கலாம் எல்லாருமே. சென்ட்ரல் படம் பார்த்தோம், ரொம்ப அருமையா இருக்கு, பார்க்க வேண்டிய படம். இப்போ அந்த காலத்திற்கு ஏற்ற படம். படத்துடைய கதை, திரைக்கதை, வசன இயக்கம் பாரதி சிவலிங்கம் பண்ணியிருக்கிறாரு. படம் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு இளைஞன் சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு வேலை தேடி வர்ற இடத்துல ஒரு ஃபேக்டரியோட முதலாளியுடைய ஒடுக்குமுறைக்கு எந்த அளவுக்கு ஆளாகிறாங்கன்ற கதை. தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய லேபர்லாம் அந்த அவங்களுடைய உழைப்பை சுரண்டுறது. அப்போ இந்த கஷ்டத்திலிருந்து அந்த ஹீரோ வந்து முதலாளிக்கு எதிராக போராட்டம் நடத்தி அதுலேருந்து எப்படி ஒரு மீண்டு வர்றாரு, வந்த பிறகு அவருக்கு இன்னொரு ஒரு மறுவாழ்வு காட்டுற மாதிரி ஒரு படம். அதாவது வந்து இந்த ஏழை எளிய மக்களுக்கான கல்வி வந்து ரொம்ப இதில் வலியுறுத்தப்பட்டிருக்கு. ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு கல்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமானது. படித்து அவங்க ஒரு அதிகாரத்துக்கு போனால் தான் இது மாதிரியான ஒடுக்குமுறையிலேருந்து மீண்டு வர முடியும் அப்படின்றதான் படத்துடைய கதை. ரொம்ப அருமையாக படத்தோட மேக்கிங் ரொம்ப நல்லா இருக்கு. அது பாடல்கள் எல்லாம் சூப்பர் ஹிட். படத்துடைய பிகினிங்லேயே வந்து மூத்தக்குடி மக்களையான ஒரு பாடல் இருக்கு, ரொம்ப அருமையான பாடல். மூத்தக்குடி மக்களையான வரும், அது எல்லா பாடலுமே ரொம்ப சிறப்பாக இருக்கு. படத்தோட மேக்கிங் ரொம்ப அருமையா இருக்கு. இதுல நடிச்ச நானும் ஒரு கேரக்டர் அதில் பண்ணியிருக்கேன், முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து படத்தில் நடிச்ச எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் வந்து விறுவிறுப்பா இருக்கு, ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு, பார்க்க வேண்டிய படம். அடுத்து என்ன அப்படின்றது 2 பார்ட். ஒன்று ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கிராமத்தில் எடுத்திருக்கோம், செகண்ட் பார்ட் வந்து ஒரு கம்பெனிக்குள்ளேயே. அப்போ அந்த கம்பெனிக்குள்ள நடக்கிறது என்னென்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றத இன்ச் பை இன்ச்சா வந்து ரொம்ப விறுவிறுப்பா படம் இருக்கு. ரொம்ப அற்புதமான படம். இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் அமைஞ்சிடும். கிளைமேக்ஸ்ல வந்து கல்வி ரொம்ப முக்கியம். ஏழை எளிய மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி ரொம்ப முக்கியம். அந்த கல்வியை கட்டுறதுனால அவங்களுக்கு வந்து சமூகத்தில் ஒரு மதிப்பு கிடைக்குது அப்படின்றத கிளைமேக்ஸ். அது உண்மையும் கூட. அதுதான் படத்தோட கிளைமேக்ஸ் முடிஞ்சு. வேற லெவலில் இருக்குது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். கிராமத்து படம் தான், ஆனால் அந்த கிராமத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சென்னைக்கு வந்து பிழைக்கணும் அப்படின்ட்டு வராங்க. ஆனால் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தை சந்திக்கிறாங்க. அதுலேருந்து நம்ம முன்னுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் நல்லா இருக்குது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாங் செம்மையாக இருக்குது. நம்ம அந்த சாங் வந்து ஃபீலிங்கை கொண்டு வருது நமக்கு. கிராமத்தில் நம்ம கஷ்டப்பட்டு நம்மளும் வந்திருக்கோம் இல்லையா, அந்த ஃபீல் நல்லா தெரியுது. ஹீரோ வேற லெவல் சார், புது ஹீரோவாக இருந்தாலும் நல்லா இருக்கு சார் படம். வில்லன் கேரக்டர் செம்ம கேரக்டர் சார், நினச்சி கூட பார்க்கல, வேற லெவலில் பண்ணியிருக்காரு சார். செம்மையாக நடிச்சிருக்காரு சார் அவரு, வேற லெவலில் பண்ணியிருக்காப்புல. நல்லா இருக்கு படம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு படம் சார். இல்லை சார், போர் அடிக்கல சார், அடுத்து அப்படின்ற மாதிரி ஃபீல் வந்தது. ஓவரால் நல்லா இருக்கு சார். தேங்க்யூ சார். படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, பேரரசர் வந்து ஒரு வில்லன், அது ரொம்ப கொடூர வில்லனாக இருக்காரு, ரொம்ப நல்லா இருக்காரு. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொடூர வில்லனாக இருந்தாலும் அழகாக இருக்கார். அப்புறம் ஹீரோ நல்லா ஒரு உன்னதமாக செஞ்சுருக்காரு ஒரு கேரக்டரு. படத்துக்கு கேமரா வந்து ஒரு பலம், அதே மாதிரி பின்னணி இசை ரொம்ப சிறப்பாக இருக்குது. பாட்டு 2 மெலோடி அப்படியே அது நம்மளை தூங்க வைக்கிற அளவுக்கு ஒரு நல்லா இருக்குது.
இசை வந்து ரொம்ப இந்த படத்துக்கு ஒரு சப்போர்ட். காட்சி எந்த அளவுக்கு கேமரா பண்ணியிருக்காரோ அந்த அளவுக்கு அந்த பின்னணி இசையும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சென்ட்ரல் இப்போ ஆஸ் யூஷுவல் கிராமத்துலேருந்து இங்கே சென்ட்ரல் வந்து இங்கே தொழிலாளியாக கஷ்டப்பட்டு அந்த முதலாளிகள் நசுக்கப்பட்டு அவங்களால நசுக்கப்பட்டு அதற்கு மேலே முன்னுக்கு வர ஒரு கதை. ஆஸ் யூஷுவல் கதையாக இருந்தாலும் அவங்களோட டேக்கிங், எடிட்டிங், கேமரா எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. படம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, போர் அடிக்காமல் இருக்குது. எல்லாரும் பார்க்கலாம், கண்டிப்பாக நான் பார்க்கலாம். சூப்பர் சார், தேங்க்யூ. சூப்பர், நல்லா வந்திருக்கு. டைரக்டர் பேரரசு சார் செம்மையா நடிச்சிருக்காரு, கலக்கி இருக்காரு இல்லைன்னா. ஸோ அந்த எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்கறதுக்கு. அது ஒரு இடத்துல நடக்கிறது ஒரு கிரைம், அது பேஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சார் சூப்பராக நடிச்சிருக்காரு, ரொம்ப சாதுவா அப்படியே நல்லா நடிச்சிருக்காரு. ஆமாம், ஆரம்பத்தில் கொஞ்சம் இருந்துச்சு இன்ட்ரோவில், அதுக்கு போக போக அந்த கதையோட சூப்பர், நல்லா இருக்கு, பார்க்கலாம். படம் செம்மையாக இருந்துச்சு சார். கிராமத்தில் எப்படி கஷ்டப்படுறாங்க மக்கள், அது வந்து ஒரு வெளிப்படுத்துறாரு சார். அது எப்படி வந்து இப்போ கூலியெல்லாம் செஞ்சு எப்படி கஷ்டப்படுறாங்களோ அதை வந்து படித்து எப்படி வாழ்க்கையில் முன்னேறணும், இப்போ படித்தா மட்டும் தான் எல்லாத்தையும் வந்து அதிகாரத்தை வந்து ஆள முடியும் அப்படின்னு சொல்லிடுறோம். செம்மையாக நடிச்சிருக்காரு சார். காக்காமட்டை அவரும் நல்லா செம்மையாக பண்ணியிருக்காரு சார். படம் நல்லா இருக்கு, சூப்பர் இருக்கு, நல்லா இருக்கு. எங்க பொண்ணு நடிச்சிருக்கா, நல்லா இருக்கு. குட்டிய மாமா விமலா அந்த படம் நடிச்சிருக்கா, எங்க பொண்ணு நடிச்சிருக்கா, எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா பார்க்கலாம், நல்லா எல்லா பேருமே வந்து பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. நானும் இதில் நடிச்சிருக்கேன். கண்டிப்பாக டைரக்டருடைய அவருடைய வாழ்க்கையில் நடந்ததை படமாக எடுத்திருக்காரு. ஒரு வாழை படத்துடைய அந்த மாதிரி எனக்கு அந்த படம் பார்த்த மாதிரியே இருந்தது. அந்த வாழை படத்தில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க எடுத்திருக்காங்களோ அதே மாதிரியே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. தயவு செஞ்சு தேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த வளர்ந்து வரக்கூடிய நடிகர்களுக்கும் டைரக்டருக்கும் நீங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ. இல்லை, பார்த்த வரைக்கும் விசில் சவுண்ட் செம்மையாக பறந்தது, கிளாப்ஸ் இருந்தது. நம்ம பேரரசு சார் என்ட்ரி எல்லாம் செம மாசாக இருந்தது. ரொம்ப நேரம் கழிச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நேரில் வந்து பார்த்து நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. அது நானும் இப்போ இந்த படத்தில் நடிச்சிருக்கேன், ஒரு முக்கியமான கேரக்டர். இயக்குனர் பேரரசு வந்து இந்த படத்தில் வில்லனை வந்து வைகுண்டம் அப்படின்ற கதாபாத்திரத்தில் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தை நானும் இப்போ ஆடியன்ஸோட இந்த உட்காந்து தான் பார்க்குறேன். இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அல்லது இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படின்றதுக்காக இந்த படத்தை நான் மிகைப்படுத்தி சொல்றது மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம். படம் வந்து அதிகார வர்க்கத்திற்கும் அடக்குமுறைக்கும் எதிரான ஒரு அற்புதமான ஒரு படம். இன்னைக்கு வந்து முதலாளிகள் வந்து எந்த வேலையா இருக்கட்டும், கோயம்பேடு மார்க்கெட்டா இருக்கட்டும் அல்லது ஒரு ஃபேக்டரியா இருக்கட்டும், எங்க போனாலும் அந்த உழைப்பாளிகளை அடிமைகளா பயன்படுத்துறதாக அதுல இருந்து ஒரு ஹீரோ வெளியில வர்றான். அது எப்படி வந்தா, என்ன மாதிரியான கதை அப்படின்றது சென்ட்ரல் படத்தோட கதை. முதல் பாதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா போகுது. ஆனா விரசமில்லாத சின்ன சின்ன அன்பை பரிமாறுற ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்குமான காட்சிகள் ரொம்ப அழகா இருக்கு. அந்த சீன் போர்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் லேகா அப்படியே பாக்குற ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அப்படியே இன்டர்வல் பிளாக் அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்னுடைய மைனஸ் போல பிளஸ்ஸா மாத்திருச்சு. ஸோ ரொம்ப டெம்பரா போகுது. 4 பாடல் அருமையா கொடுத்துருக்காங்க. ஃபைட்டு சீனு பேரரசு, திருப்பாச்சி, சிவகாசி, திருப்பதி இந்த மாதிரி வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் வந்து இந்த படத்துல வைகுண்டனா வாழ்ந்திருக்கிறாரு. படம் ரொம்ப அற்புதமா இருந்திருக்கு. இந்த ப்ரொடியூசர் இவர் தான், பேர் வந்து சிவலிங்கம் ஐயா. இவரும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தை நேற்று நைட்டு நாங்கள் ரிலீஸ் பண்றதுக்குள்ள எவ்வளவோ பாடுபட்டோம், தேட்டர் கிடைக்காம அது கிடைக்காம. ஆனா அசால்ட்டா படத்தை பார்த்துட்டு மொக்கன்ட்டு இந்த புழு சட்டை மாற, இந்த பயில்வான் ரங்கநாதன், இந்த கேடுகட்ட ஐக்கிய பையன் 2 பேரும் தமிழ் சினிமாவை அழிக்கிறாங்க. நானும் வந்து இந்த படத்துல வந்து ஒரு துணை நடிகராக வந்து நடிச்சிருக்கேன். படம் எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா வந்து அது வந்து ஒரு அறிமுக இயக்குனராக வந்து இயக்குனர் பாரதி சிவலிங்கம் வந்து ஜெயிச்சிருக்காருன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அவருடைய நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அவருடைய எல்லா மூமெண்ட்டும் எனக்கு வந்து தெரியும். அவர் ஆரம்பத்தில் என்னென்ன பண்ணாரு, அவர் கதை சொல்றதுக்குள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, இந்த படத்தை அவர் கொண்டு வரதுக்குள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, ப்ரொடியூசர் பிடிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, எல்லாமே நான் வந்து ஆரம்பத்தில் கூடவே இருந்து பார்த்துருக்கேன் நான். ஸோ அதுக்கு உண்டான ஒரு அவுட்புட்டாக தான் இந்த படம் வந்து வந்திருக்குன்னு கண்டிப்பாக நான் நினைக்கிறேன். இதை நாங்கள் சொல்கிறதோட மக்களாகி நீங்கள் வந்து பார்த்துட்டு இந்த படத்தை வந்து நல்ல விதமாக வந்து கொண்டு போகணுன்றது எங்களோட ஆசை. உண்மையிலேயே வந்து இதில் நடித்த நடிகர்கள்லாம் எல்லாருமே வந்து ஒரு அறிமுக நடிகர்கள்லாம் வந்து படத்தில் வந்து ஒரு ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழியை தான் காமிச்சிருக்காங்கன்னு நம்புகிறேன் நான். நன்றி.